ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பிளாக் கலர் ஜீன் மேல நான் வரைய போறேன். அவ்வளோதான் விஷயம். பாம்புக்கு அவுட்லைன் மட்டும் போட்டு முடிச்சிருக்கேன். வெயிட் பண்ணி கொஞ்ச நேரம். அப்பதான் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு கோர்ஸை முடிச்சதுக்கப்புறம் தான் ரிசல்ட் தெரியும். பார்க்கலாம். வெயிட் ஸ்டே வித் மீ. ஆக்சுவலி நிறைய பேர் வந்து கன்சியூம் லாட் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்சியூம் லாட்னா நிறையா வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்கோ இல்லை வந்து பீப்புளோ நீங்கள் வந்து நிறையா எடுத்துக்கணும், நிறையா கன்சியூம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி அவசியம் கிடையாது. டேக் இட் ஆஸ் யூ வாண்டட். ஏன் அப்படின்னா நிறைய கன்சியூம் பண்ணோம்னா நமக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூசிங் ஆகிடும். நம்ம என்ன பண்ண போகிறோன்னே நமக்கு தெரியாது. டெக்னிக்கலி நிறைய கன்சியூம் பண்ணுங்க. பீப்புளை கன்சியூம் பண்ணாலும் கூட பரவாயில்ல. பீப்புளை வந்து நம்ம கன்சியூம் பண்ணி அவங்க வந்து நம்ம கூட இருக்கணும். லைக் எப்படி சொல்கிறது, எக்ஸ்பெக்டேஷன் தான். அவங்க நம்ம கூட இருக்கணும் அந்த மாதிரிலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி நல்லா செருப்புல அட்டி வாங்கி மறுபடியும் எல்லாம் வந்து பண்ண முடியாது. இல்லை அப்படி நீங்கள் கன்சியூமெல்லாம் பண்ணுவோம் ஒரு வருஷம் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த ஜானலில் போங்க. இதுவே போதும். ப்ளைண்டாக யாரையும் ஃபாலோ பண்ணாதீங்க. ஒருத்தவங்க சொல்கிறாங்களா கரெக்டுன்னு நம்பாதீங்க. ஒரு கிராஸ் செக் பண்ணுங்க. கிராஸ் செக் பண்ணுறதுனால என்ன ஆகிட போகுது? ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. கை வச்சு எல்லாத்தையும் அழைச்சிட்டு இருக்கு. பென்சிலில் போட்டதெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்குது. இவே ஒர்க்கா போகுது. இது வந்து என்னன்னா உள்ள இருக்க பாடி. இந்த லைன் வந்து என்னன்னா உள்ள இருக்க பாடி. இது வந்து அவுட்டர் இருக்கும்ல, இந்த சுரசுரப்பா இந்த மினி 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 அந்த மாதிரி அந்த ஜோன். இது வந்து உள் சைடா இப்படி போகும்ல, அதுல உள் சைடு. இது வந்து வெளிப்பக்கம் வந்து அந்த செதில்கள் வந்து அப்புறமா இதுக்கு போகிறோம் அடுத்ததுல. இது வந்து உள்பக்கம். இதுதான் அந்த செதில். செம்மையா இருக்கு. நான் வந்து இப்படி வருவோம்னு நான் சத்தியமா எதிரே பார்க்கல. சீரியஸா நல்லா இருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் யாராச்சும் வந்து எனக்கும் இந்த மாதிரி வரைஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி யாரும் வரக்கூடாது அப்படி சொல்லிட்டேன். இப்படி வந்தீங்கன்னா காசோட வாங்க. சும்மாதான் யாருக்கும் செஞ்சு தர மாட்டேன். நான் காசு கொடுத்தாதான் பண்ணி தருவேன். இப்படி பிஸ்னஸ் பண்ணுறேன் நான். இந்த மாதிரி நீயும் ஏதாச்சும் ஸ்கில் கற்றுட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுங்க, சரியா? அதாவது கண்டென்ட் நல்லா வரணும். நல்லா கண்டென்ட் வந்து மாஸாக இருக்கணும், மாசு கேட்கணும் அப்படின்னு நான் நினச்சி நிறையா காமெடி இருக்கணும், நிறையா பண்ணிருக்கணும் அப்படின்னு நினச்சி வந்தாலும் நான் ஃபுல்லாக வந்து இந்த ஆர்ட்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கிறேன். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. உண்மையா சீரியஸா. ஏன்னா நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. வேர்வை, சரியான வேர்வை தெரியுமா? எப்படி சொல்றது, பயங்கரமா வெயில் அடிக்குது. எல்லாரும் தண்ணி குடிங்க, தண்ணியா குடி. தரமா இருங்க. எங்கேயாவது வெயிலெல்லாம் போனீங்கன்னா வாட்டர் கேன் எடுத்துட்டு போங்க, தண்ணி எடுத்துட்டு போங்க. வெறும் வாட்டர் கேன் தூக்கிட்டு போயிடாதீங்க. எடுத்துட்டு போய் அப்பப்போ அப்படியே வச்சு குடிச்சிட்டு இருங்க. இந்த பிரச்சனையை வந்து நிறைய பேர் அட்ரஸ் பண்ணவே மாட்டாங்க. என்னன்னா இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் வந்து நம்மள மாதிரி இருந்து நார்மல் பீப்புளா இருந்து செலிபிரிட்டியா மாறினவங்க. ஆனா இப்போ இவங்க தொல்லை தாங்க முடியல. ஃபர்ஸ்ட் எல்லாம் டிவி பார்த்தா டிவியில தான் ஆடு வரும், இந்த மாதிரி இதை வாங்கி பூசுங்க அதை வாங்கி பூசுங்க. இப்போ திடுக்குன்னு எங்கேயாவது தட்டி விழுந்தா ஏதோ ஒரு பேஜில் போயிட்டு மூஞ்சி பொலிவாகணுமா இந்த க்ரீம் யூஸ் பண்ணுங்க, ஃபேஸில் வந்து அவ்வளோ ஆயில் வடிதா இது யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி இதெல்லாம் சேஃபா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் தெரியல. ஏன்னா எல்லாரையும் நான் தப்பு சொல்ல, ஆனால் நிறைய பேர் இதை பண்ணுறாங்க. ஏன் ப்ரோ, இங்கிருந்து தானே போனேன். இப்போ எங்களோட பிரச்சனை எல்லாம் நம்மளோட பிரச்சனை தானே அதெல்லாம். இப்போ நீ வந்து ஃபேமஸ் ஆகிட்டதுனால அது எங்கள் பிரச்சனை ஆயிடுச்சா சொல்லு? அப்போ நான் டிவியில் பார்க்குற ஆடுக்கும் நீ கொடுக்குற ஆடுக்கும் என்ன ப்ரோ வித்தியாசம்? பாய் நெக்ஸ்ட் டோர், கேர்ள் நெக்ஸ்ட் டோருங்கிற நம்பிக்கையில் தானே உங்களெல்லாம் கன்சியூம் பண்ணுறோம். உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறோம், உங்களை நம்புகிறோம். என்ன ப்ரோ நீ எப்படி பண்ணலாமா? சொல்லு, தப்பு தானே இதெல்லாம். இப்போ யாராச்சும் என் பேஜுக்கு புதுசாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இவன் என்னடா பண்ணுறா அப்படின்னா எல்லா வகையான ஆர்ட் ஒர்க்ஸும் பண்ணுவேன் ப்ரோ. அனைத்தும் இதுதான் அதுதான் நல்லா கிடையாது, எல்லாமே பண்ணுவேன். ஹியர் கம்ஸ் த நெக்ஸ்ட் சிதில் பார்ட். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 3-4 மணி நேரம் வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உனக்கு என்ன கஷ்டம் எடிட் பண்ணுற, எங்களுக்கு தானே தெரியும். அவனை பண்ணி அந்த ப்ரோக்ரஸ் வந்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். ப்ராக்ரஸே பார்க்க சூப்பராக இருக்கும்போது
ஐயோ எனக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது, கொஞ்சம் ஜாலியாக இருக்குது, ஒரு மாதிரி முடியாமல் இருக்குது அப்படின்னு. இது வந்து இதை பண்ணும்போது ஒரு சின்ன பாட்டு ஞாபகம் வருது. என்னன்னா அஞ்சலி 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 சின்ன கண்மினி 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 அஞ்சலி 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 சின்ன கண்மணி கண்ணே. அந்த மாதிரி எனக்கு இப்போ அந்த பாட்டு தான் வந்து ஞாபகம் வருது. உட்காந்து அப்படின்னு சொல்லி உட்காந்து பண்ணிட்டு இருக்கும் போது சூப்பரா இருக்குது. நல்லா நல்லா வந்து பால் வளமல்ல வர மாடு மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறேன் நான் இப்போ. ஏன்னா நான் பண்ணது நல்லா வந்துச்சு. இன்னும் கூட பெட்டரா இருந்திருக்கலாம். இன்னும் கூட அந்த இடத்துல கொஞ்சம் அந்த மாதிரி யாராவது வந்தீங்கன்னா வாயிலே வெட்டிடுவேன் நான்லாம். திஸ் இஸ் லைக் மோர் தென் வாட் ஐ எக்ஸ்பெக்டட். ஸோ யாரும் எந்த கருத்தையும் தூக்கிட்டு வராதீங்க. கண்டென்ட்ல கமெண்ட் பண்ணுங்கடான்னா ஆர்ட் ஒர்க்ல கமெண்ட் பண்ற நீ நல்லா சும்மா விடலாமா? ஸோ அந்நியன் படத்தில் வர மாதிரி உனக்கெல்லாம் கும்பி பாதம் பண்ணணும். வாழ்பகுதி 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 கொண்டு விட்டேன். ஓகே எனக்கு தெரிஞ்ச நான் ஒயிட் முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேச்சஸ் மட்டும் இருக்குது. அந்த பேச்சஸை மட்டும் முடிச்சுட்டேன்னா ஸோ இந்த பேண்ட்டோட முடிவு, அதாவது சில்வர் கோட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா வா எல்லாரும் இன்ஸ்டாகிராம் வாங்க, கண்டிப்பாக காட்டுறேன். இல்லைன்னா அடுத்த ஒரு 10 செகண்டில் காட்டுறேன். ஓகேவா? பாய்.